ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம கோச்சிங் போய் தான் நம்மளால் படிக்க முடியுமா, இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நம்மளால் செல்ஃப் ஸ்டடி பண்ணாலே படிக்க முடியுமான்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரியான வீடியோஸ் 2 போட்டிருக்கேன். அது பார்க்காதவங்க பாருங்கள், ஓகேவா? இப்போ கோச்சிங் போய் தான் அவங்களால போக முடியுமா அப்படின்னு கேட்டால், கம்ப்ளீட்டாக கோச்சிங் எடுத்தவங்களால மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. இது செல்ஃப் ஸ்டடி மட்டுமே நம்மளுக்கு போதுமா அப்படின்னு கேட்டேன்னா, நம்மளுக்கு சின்ன சின்ன இன்ஸ்டியூட்டோட சப்போர்ட் அப்படின்றது தேவைப்படுது. என்ன ஸ்டேஜில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிலிம்ஸில் நம்ம டெஸ்ட் எழுதுறதுக்கும், மெயின்ஸில் நம்மளுக்கான கைடன்ஸ் கொடுக்குறதுக்கும், ஆன்சர் ரைட்டிங் நம்மளுக்கு கற்றுத்தர்றதுக்கும் நம்மளுக்கு இந்த இன்ஸ்டியூட்டோட சப்போர்ட் அப்படின்றது ரொம்பவே அவசியம். அது போக நம்மளுக்கு இப்போ நோட்டிஃபிகேஷன் எப்போ வருதுன்னு தெரியுதா இருக்கட்டும், எப்பப்பெல்லாம் எக்ஸாம் நடக்குது அப்படின்றது தெரியுதா இருக்கட்டும், எந்த சோர்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தெரியுதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ஆன்லைன்லேயே நம்மளுக்கான அவைலபிலிட்டி அதிகமாக இருக்குது. இப்போ இன்ஸ்டியூட் போகிறவங்களே பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க இன்ஸ்டியூட் தான் போயிட்டுருப்பாங்க, கிளாஸஸ்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் கிளாஸஸ்லாம் அட்டெண்ட் பண்ணும்போது அது புரியாமல் நிறைய பேர் கிளாஸஸே போனாலும் யூடியூப் வீடியோஸ் பார்த்து தான் கற்றுக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன் நான் கூட தான். நான் என்ன தான் வந்துட்டு கோச்சிங் அட்டெண்ட் பண்ணியிருந்தாலும் நிறைய கான்செப்ட்ஸ் நிறையவே வந்துட்டு நான் கோச்சிங்கை தாண்டி யூடியூப் அப்படின்ற இந்த பிளாட்ஃபார்மில் தான் நான் நிறையவே கற்றுக்கிட்டேன். அதுதான் உண்மையும் கூட, ஓகேவா? இப்போ நம்மளுக்கு அந்த கோச்சிங் இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு கோச்சிங் அகாடமிஸில் நம்மளுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் சீரீஸ் அப்படின்றது ரெகுலராக கண்டக்ட் பண்ணிடுவாங்க. அந்த டெஸ்ட் சீரீஸ் நம்ம எழுதும்போது நம்மளுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் நம்மளால் பார்க்க முடியும். அப்படி அந்த டெஸ்ட் சீரீஸில் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் அதில் நல்ல மார்க் எடுத்தாவே நம்ம யூபிஎஸ்சியோ இல்லை டிஎன்பிஎஸ்சியோ பாஸ் ஆகுமான்னு கேட்டால் அந்த இடத்துலையுமே நம்மளுக்கு அது நிச்சயம் கிடையாது. அங்கே கம்மியாக எடுத்தவங்க இங்கே பாஸ் பண்ணியிருக்காங்க, இங்கே கம்மியாக எடுத்தவங்க நம்மளுக்கு யூபிஎஸ்சிலையுமே பாஸ் ஆகிருக்காங்க. ஸோ வந்துட்டு 2 விதமான விஷயங்களும் நம்மளுக்கு இருக்குது. அப்போது நம்ம என்ன ப்ரிஃபர் பண்ணுறது? ஏன் கோச்சிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 6th-லேருந்து 10th வரைக்கும் நம்மளுக்கான அந்த சோசியல் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸையும் அண்ட் தென் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸையும் நம்ம அதை வந்துட்டு அவ்வளோ தெளிவாக அவ்வளோ இதாக நம்ம படிச்சிருக்க மாட்டோம். ஒன்று. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த டிஃபெக்ட் என்னன்னா, நம்ம 11th and 12th போகும்போது நிறைய பேர் சயின்ஸ் குரூப்போ இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்போ எடுத்திருப்போம். இப்போ நம்மளுக்கு 11th and 12th இதில் இருக்கக்கூடிய அந்த ஹிஸ்ட்ரியோ, ஜாக்ரஃபியோ, எக்கனாமிக்ஸோ, அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு பாலிட்டியோ, இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த 4 சப்ஜெக்ட்ஸுமே நம்ம யாருக்கும் அவ்வளோவா பரிச்சயம் இல்லாத சப்ஜெக்ட்ஸாக இருக்கும். நம்மளுக்கு அந்த சோஷியல் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் நம்மளுக்கு அவ்வளோவா தெரியாது. அப்போ நம்மளுக்கு அந்த ஸ்கூல் நாலேஜ் தான் அவங்க இடத்துல லேக் ஆகும்போது நம்மளுக்கு கோச்சிங் அப்படின்றது தேவைப்படுது. இதுதான் ஆக்சுவலி கோச்சிங் அப்படின்றத வந்துட்டு அந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு என்ன வந்துட்டு ஹைலைட் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம கோச்சிங் போனோன்னா ஸ்கூலில் நம்ம என்ன படிச்சிருக்க வேண்டியது இருக்கோ அது எல்லாத்தையுமே ரீஹைட்ரேட் பண்ணி சொல்லித்தராங்க. அந்த இடத்துல நம்ம இங்கேயும் வந்துட்டு அட்டென்ஷனை லேக் பண்ணோம் அப்படின்னா இந்த விஷயத்தையும் நம்ம கற்றுக்காமல் போவோம். நம்ம நல்லா அட்டென்ஷனாக இருந்தோம் அப்படின்னா இந்த 4 சப்ஜெக்டையும் நம்ம இன்னும் நல்லா புரிதலோடு படிக்க முடியும். ஒருத்தவங்க 1 வருஷம் கோச்சிங் ஃபுல்லாக அட்டென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஸ்கூல் நாலேஜில் அவங்க என்னத்தை மிஸ் பண்ணாங்களோ அதுதான் கிடைக்குமே தவிர அதை தாண்டி ஒன்றும் கிடைக்காது. மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் அப்பையும் டெஸ்ட் சீரீஸ் அப்பையும் தான் நம்மளுக்கு அவங்களோட கைடன்ஸ் அப்படின்றது உண்மையாகவே தேவைப்படுது. மென்டார்ஷிப் அப்படின்றதுமே நம்மளுக்கு அவ்வளோ தூரம் நல்லா நான் அட்டென்ட் பண்ண வரைக்கும் வந்ததில்லை, நான் கேட்டவங்க வரைக்குமே மென்டார்ஷிப் அப்படின்றது நம்மளுக்கு அவ்வளோவா கொடுக்கப்படலை. மென்டார்ஷிப் அப்படின்னா என்னென்னா, ஹேண்ட் ஹோல்டிங்காக நம்மளுக்கு என்ன வருது என்ன வரல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணுவோன்னு சொல்லிட்டு நிறையவே நம்மளுக்கு ப்ரொமோஷன்ஸில் சொல்லுவாங்க, நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஐடென்டிஃபிகேஷன் யாரும் அவங்க பண்ண போகிறது கிடையாது. நீங்களாக தான் உட்காந்து இந்த சப்ஜெக்ட் எனக்கு வருது, இந்த சப்ஜெக்ட் எனக்கு வரல, இந்த சப்ஜெக்ட்டுக்கு நான் அதிகமான டைம் செலவு பண்ணணும், இந்த சப்ஜெக்ட்டுக்கு கம்மியாக செலவு பண்ணால் போதும் அப்படின்றத தெரிஞ்சுப்பீங்க. அது போக இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸாக இருக்கட்டும், தீம்ஸாக இருக்கட்டும், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே நீங்கள் தான் உங்களுக்கு அனலைஸ் பண்ணிக்கணும் அல்லது யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் கற்றுப்பீங்க. இப்போ நம்மளுக்கு எனக்கு கோச்சிங்கே நான் போகலை, ஆனால் எனக்கு வந்துட்டு ஒரு செல்ஃப் ஸ்டடி பிளான் அல்லது எப்படி வந்துட்டு நம்ம போகலாம் அப்படின்றத நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு சிலபஸ் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ சிலபஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இது 2த்தையுமே நீங்கள் ஓரளவு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த ப்ராசஸ் அப்படின்றது ரொம்பவே சிம்பிளிஃபை ஆகிடும். ஸோ சிலபஸ் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இப்படியே பார்த்துட்டு போகாமல் அந்த சிலபஸில் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு யூபிஎஸ்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரிலிம் சிலபஸில் ஒரு 7 லைன் தான் இருக்கும். அதை வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, நம்ம இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இதோட கனெக்ஷனாக பிவைக்யூவை எடுத்து வச்சுக்கோங்க.
பிவைக்யூ வச்சுட்டு இதுலேருந்து நம்மளுக்கு என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ ஹிஸ்ட்ரியாக இருந்ததுன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எல்லாருமே திருப்பி படிப்போம். அதுலேருந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, என்ன கேட்க வராங்க அப்படின்றத மட்டும் தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. சைட்ஸ் கேட்குறாங்க, அந்த சைட்ஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த ஐவிசி பீப்புளோட அந்த வாழ்க்கை முறை அப்படின்றது எப்படி இருந்தது, அதில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸு, இது எல்லாமே நம்ம கிளாஸ் போய் தான் கற்றுக்க முடியுமான்னு கேட்டால் கிளாஸ் போய் கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்மளுக்கு யூடியூப்லேயே எல்லாமே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ இந்த நம்மளோட சேனல்லேயே அதிகமாக ப்ரொமோட் பண்ணுறது வந்து நான் முதல்வன் எக்ஸாமை தான். இதுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவங்க எனக்கு காசு கொடுக்கல, நானும் அவங்களுக்கு இந்த ப்ரொமோஷனும் பண்ணலை. ஆனால் நான் இந்த 3 வருஷத்தில் என்னோடய இன்ஸ்டியூட்டை தாண்டி நான் முதல்வன் அப்படின்றத நிறையாவே யூஸ் பண்ணியிருக்கனால நான் இன்னும் உங்களுக்கு சொல்கிறேன். லாஸ்ட் 2 இயர்ஸாகவே அங்கே இருக்கக்கூடிய ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் அப்படின்றத நான் வந்து அவைல் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த யூடியூப் கிளாஸஸ் எல்லாமே ஒன்று விடாமல் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துருக்கேன். ஸோ இது ரெண்டுமே வச்சே போதுன்றது தான் என்னோட தாட். ஸோ நீங்கள் இந்த சிலபஸ் வச்சுக்கோங்க. பிவைக்யூக்கு நீங்கள் விஷன் மிஷன் வீடியோஸ், விஷன் 1000 மிஷன் 100 வீடியோஸ் வந்து இருக்கும். அந்த வீடியோஸ் வந்துட்டு எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க அந்த பிவைக்யூ வந்து சால்வ் பண்ணுவாங்க, டீம் வைஸ் அனலைஸ் பண்ணுவாங்க, எதில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க, அந்த கொஸ்டின்ஸையும் வாசிச்சுட்டு அதுக்கான கண்டென்ட்டையும் சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி நம்ம வந்துட்டு என்னென்னலாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருப்பாங்க. என்னென்ன ட்ரிக்ஸ்லாம் இருக்குது அப்படின்றதையும் நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் யூடியூப் வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணும்போது ரொம்பவே காஷனாக இருக்கணும். இந்த ட்ரிக்ஸுன்னு சொல்லிட்டு அந்த ட்ரிக்ஸு பின்னாடியே போகிற சேனல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கங்க. நீங்கள் நாலேஜையும் ட்ரிக்ஸையும் கம்பைன் பண்ணி யார் சொல்லித்தராங்களோ அவங்கள வாட்ச் பண்ணுங்கள். இப்போது நம்மளுக்கு நான் முதல்வனோட அந்த ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் டிஎன் AICSCCTN அப்படின்ற இந்த யூடியூப் சேனலில் நம்மளுக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கான வீடியோஸுமே இருக்குது. நீங்கள் அது பார்த்துக்கலாம். ஓகேவா? ஃபவுண்டேஷனல் வீடியோஸும் நம்மளுக்கு இருக்குது. டெஸ்ட் சீரீஸ்லையும் அந்த டிஸ்கஷன் வீடியோஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் முதல்வன் ஸ்டடி ஹால் அப்படின்ற இந்த டெலகிராம் சேனலை ஓப்பன் பண்ணி நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதில் உங்களுக்கான கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதோட டெஸ்ட்டெல்லாம் எடுத்து அட்டென்ட் பண்ணிக்கோங்க. இது போக உங்களுக்கு ஒரு பேக்கப் வேணும் அப்படின்னா ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டோட டெஸ்ட் சீரிஸ், ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் மட்டும் அப்ரோச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நோ ப்ராப்ளம், நம்மளுக்கு நான் முதல்வன்லேயே மெயின்ஸ் கோச்சிங் வந்து தராங்க. அதுக்கு முன்னாடியே வேணும்னா நிறைய அகாடமிஸில் வந்துட்டு நீங்கள் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணால் ஃப்ரீயாகவே மெயின்ஸ் கோச்சிங் தரதுக்கான வாய்ப்பு எல்லா அகாடமிலையுமே இருக்குது. அதை நம்ம அவைல் பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு நீங்கள் சும்மா போயிட்டு ஜாயின் பண்ணிட்டு அதையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் ஒரு புவர் பேக்ரவுண்ட் அல்லது லோயர் மிடில் கிளாஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டடியே பெட்டர் ஆப்ஷன் தான் நான் சொல்லுவேன். ஓகேவா? ஆனாலுமே நான் வந்து கிளாஸஸ்லாம் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். நீ கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணாலும் இப்படி சொன்னேன்னு சொல்லாதீங்க. நான் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணதை தாண்டி அந்த இடத்துல நான் ஒரு 3 இயர்ஸ் வந்து போட்டு அதுலேருந்து நான் எடுத்துக்கிட்ட விஷயத்தையும் இந்த இடத்துல நான் அதை பேசாமல் நானே செல்ஃப் ஸ்டடி பண்ணியிருந்தேன்னா இங்கே எனக்குள்ள நான் பண்ண அந்த மணி இன்வெஸ்ட்மெண்ட்டாவது மிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். சும்மா ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் அப்படின்றது நான் ஜாயின் பண்ணும்போது அது நான் முதல்வன் அப்படின்றது அவ்வளோ பாப்புலராக இல்லை. ஏன்னா நான் வந்துட்டு 3 இயர்ஸ் பேக்கே ஜாயின் பண்ணேன். அந்த 3 இயர்ஸ் அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த டைம் அவ்வளோ பாப்புலராக இல்லை. ஸோ எனக்கு தெரியல. நான் ஜாயின் பண்ணி முடித்து ஒரு 6 to 7 months கழிச்சு தான் எனக்கு நான் முதல்வன் அப்படின்னு ஒன்று இருக்குன்னே தெரியும். ஸோ வந்துட்டு அதனால தான் நான் இப்போ ஜாயின் பண்ணேன். எனக்கு நான் முதல்வன் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சுதான் நான் இன்ஸ்டியூட்டே ஜாயின் பண்ணாமல் போகிறதுக்கான வாய்ப்புமே நிறையவே இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த நான் முதல்வனில் அந்த ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்மளுக்கு வந்துட்டு டிசம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதையுமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் ஆஃப்லைன்லேயுமே போய் டெஸ்ட் சீரிஸ் வந்து அவைல் பண்ணிக்கலாம். இஃப் அட் ஆல் நீங்கள் வந்துட்டு சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் வேறு ஊரில் இருந்தீங்கன்னா நோ ப்ராப்ளம், உங்களுக்கு PDF வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. வெப்சைட்டில் நம்மளுக்கு கொஷினும் அப்லோட் பண்ணிடுவாங்க. நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கணுன்னா வெப்சைட்டில் போய்ட்டு டெஸ்ட்டு அட்டென்ட் பண்ணி பார்க்கலாம். இல்லை அப்படின்னா ஆஃப்லைனில் வந்து பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் வந்து வேறு ஊரில் இருக்கீங்கன்னா அது பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வந்து டெஸ்ட் போட்டு பார்த்துக்கலாம். ஓகேவா? அது நம்மளுக்கு ரிசல்ட்டுமே இப்போ நம்மளுக்கு வேறு கோச்சிங் இண்டஸ்ட்ரீஸ்லாம் நம்ம ஜாயின் பண்ணோன்னா, அகாடமிஸில் ஜாயின் பண்ணோன்னா ரிசல்ட் வர்றதுக்கு நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும். ஆனால் இங்கே நான் முதல்வனோட இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்துட்டு அன்னைக்கே ரிசல்ட் வந்து வந்துடுது. மிஞ்சி போனால் மறுநாளே ரிசல்ட் கொடுத்துட்றாங்க. மோர் தென் 1000 மெம்பர்ஸ் வந்து டெஸ்ட் எழுதுறாங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டுமே வாரமே. ஸோ நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி எழுதக்கூடிய இந்த 1000 மெம்பர்ஸில் 500 மெம்பர்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா நிறைய அட்டெம்ப்ட்ஸ் கொடுத்தவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நடுவில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஒரே அகாடமியில் ஒரே இதை பார்க்குறதுக்கு இல்லாமல் நம்ம நிறையவே பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு டெலகிராமில் நிறையவே ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்குது. நீங்கள் அதையும் பார்த்து டெஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ வந்துட்டு செல்ஃப் ஸ்டடி பண்ணுறதுக்கான எல்லா என்விரான்மெண்ட்டுமே எல்லா சூழலுமே நம்மளுக்கு இப்போ சாதகமாக தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா செல்ஃப் ஸ்டடியே பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம். ஓகேவா?
அதுக்கு நீங்கள் வந்துட்டு செல்ஃப் ஸ்டடி இல்லை நான் வந்து கோச்சிங் தான் போயே தீரணும்னா நம்மளுக்கு இன்னும் வந்து ஒரு 1 or 2 வீக்ஸில் வந்து நோட்டிஃபிகேஷன் நான் முதல்வனோடது வந்துடும். அவங்க நம்மளுக்கு ஒரு டெஸ்ட்டு வந்துட்டு நடத்துவாங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து 30 டேஸில் ஒரு எக்ஸாம் நடத்துவாங்க. அந்த எக்ஸாம்லேருந்து 1000 மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு 7500 கொடுப்பாங்க. நீங்கள் திருப்பி ஒரு ஃபார்ம் அனுப்புவாங்க. அந்த ஃபார்மில் ரெசிடென்ஷியல் கோச்சிங் வேணும் அப்படின்னா நீங்கள் அதில் வந்து ஃபில் பண்ணலாம். சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், அப்புறம் சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் என்ன இதுன்னு தெரியல, ஒரு 4 ஊருக்கு இருக்குது. ஸோ அந்த 4 ஊருக்காரங்களுக்கும் அந்த ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டு ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் எடுத்துக்கலாம். அங்கேயே தங்கி படிச்சுக்கிறது 1 இயருக்கு. ஓகேவா? ப்ரிலிம்ஸ்க்கான எல்லா கிளாஸஸுமே அவங்க அங்கேயே எடுத்துருவாங்க. ப்ளஸ் நீங்கள் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணுவோம், மெயின்ஸ் கிளாஸஸும் நம்மளுக்கு நான் முதல்வனிலேயே கிடச்சிடும். ஓகே, அப்படி இல்லை அது டைம் எடுக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ப்ரைவேட் இன்ஸ்டியூட்ஸை அப்புறமேட்டு நம்ம போய் பார்த்துக்கலாம். ஸோ காசு இல்லை அப்படின்னா வேஸ்ட் பண்ணாதீங்க மணிங்க. உங்களுக்கான எல்லா வாய்ப்புமே நெட்லேயே அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? இதில் இருக்கக்கூடிய நான் 2 வருஷத்தில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணேன் அப்படின்றதையும் நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் உங்களுக்கான கம்ப்ளீட் ரோட் மேப் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.